அன்பான பிக்ஷன் நேயர்களே, நாம இன்னைக்கு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா, 60 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பேராபத்து தமிழகத்துக்கு மறுபடியும் நடக்குமா? அப்படின்றத நம்ம வந்து ஜோதிட ரீதியாக ஆய்வு பண்ண போறோம். அதே சேம் பேட்டர்ன்ஸ் இப்பவும் ஜோதிடத்துல வந்திருக்கு. அதாவது வந்து நம்ம 9 கிரகங்களோட பொசிஷன் பார்க்குறப்ப அதே பேட்டர்ன்ல இருக்குது. 60 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் மீண்டும் நடக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அதனால மக்கள் கவனமா இருக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஏன் 60 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்ல போறோம்னா, 2 விஷயம் நடந்திருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா, தனுஷ்கோடி 1964ல தனுஷ்கோடி வந்து அந்த ராமேஸ்வரத்துக்கு ஒரு மிகப்பெரிய புயல் வந்துச்சு. அது வந்து 200 கிலோமீட்டர் ஸ்பீட்ல அடிச்சது தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் புயல். அதுதான் இதுவரையும் ஹையஸ்ட் விண்ட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1965ல் திருவண்ணாமலையில் பெரும் வெள்ளம் வந்துச்சு. அதுக்கப்புறம் போன வருஷம் வந்துச்சு. அது இந்த வாட்டி ரிப்பீட் ஆகும். ஏன் அப்படின்னு சொன்னால், சேம் 60 வருஷம்னா போன வருஷம் வந்துருச்சு, இந்த வட்டம் வராது அப்படின்லாம் கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, கிரக நிலைகளில் சனி மறுபடியும் அங்கே இருக்கார், குரு அங்கே இருக்கார். ஏன்னா 12x5 உங்களுக்கு தெரியும். குரு வந்து வருஷம் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு கிரகத்தில் இருப்பார், ஒரு கட்டத்தில் இருப்பார். கரெக்டுங்களா? அப்படி 12 வருஷம் சுற்றி வரப்ப 12x5 பார்த்துக்கிறப்ப 60 வருஷம் 5 வாட்டி சுற்றி வந்துடுவார் அந்த வீட்டுக்கு. அதே வீட்டில் தான் எந்த வீட்டில் 60 வருஷம் முன்னாடி இருந்துச்சோ அதே வீட்டில் இருப்பார். அதே போல் சனி பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிளுக்கு 30 வருஷம் ஆகும். 2 வாட்டி வந்துடுவார். 2 தடவை சுற்றி வந்துடுவார். அதே வீட்டில் தான் இருப்பார் 60 வருஷம். அதுதான் தமிழ் மாதம் 60 வருடம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? தமிழ் வருடம் 60 வருஷத்துக்கு முன்னாடி என்ன தமிழ் வருடமோ அதே வருடம் தான் இந்த வாட்டியும் இருக்கும். கரெக்டுங்களா? இதே போல் கிரக நிலைகளும் ஆல்மோஸ்ட் அதே தான் இருக்கும். உங்களுக்கு தெரியும், சூரியன் வந்து இந்த ஐப்பசி மாதத்தில் துலாமில் தான் இருப்பார். அப்புறம் பார்த்தா கார்த்திகை மாதத்தில் விருச்சகத்தில் தான் இருப்பார் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. சித்திரையில் வந்து மேஷத்தில் ஆரம்பித்து அப்படியே ஒவ்வொரு மாதமாக கணக்கு கொண்டு வருவீங்க. அதே போல் அமாவாசைக்கு சூரியனும் சந்திரனும் சேர்ந்துருக்கும். சூரியனும் சந்திரனும் ஆப்போசிட் 180 டிகிரில இருந்தா பௌர்ணமின்றதெல்லாம் தெரியும். இது எல்லாமே சேமாக தான் நடக்கும்போது சூரியன் கூட ஆல்மோஸ்ட் புதன் அங்கே தான் இருப்பாரு, செவ்வாய் அங்கே தான் இருப்பாரு, சுக்கிரன் அங்கே தான் இருப்பாரு. ராகு கேது மட்டும் தான் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். அதுவும் பார்த்தா ராகுவும் கேதுவும் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி 1.5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு வீட்டுக்கு போவார். அப்படி பார்க்குறப்ப 12 வீட்டை சுற்றி வரதுக்கு 18 வருஷம் ஆகும். ஓகேங்களா? ஸோ ராகு கேது மட்டும் தான் ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆகும். பட் என்னன்னா வந்து ராகு கேது வந்து நிழல் கிரகம்ன்றதுனால அது பெருசாக நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. மீதி 7 பிளானட்ஸ் மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணாலே போதும். சரிங்களா? அப்படி பார்க்குறப்ப இப்போ இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க இந்த டைம் தீபாவளிக்கு மறுநாள் என்ன நிலவர கிரகங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா, சனி பார்த்தீங்கன்னா மீன ராசியில் இருக்காரு. உங்களுக்கு எல்லாருமே தெரியும், மீனன்றது வந்து ஒரு நீர் ராசி. அதே போல குரு பார்த்தீங்கன்னா கடகத்தில் இருக்காரு. குரு வந்து கடகத்தில் இருக்கிறது, கடகமும் ஒரு நீர் ராசி. சரிங்களா? அதே போல குருவோட வீட்டில் போய் சனி அமர்ந்திருக்காரு. சரிங்களா? குருவோட வீட்டில் மீனத்தில் சனி அமர்ந்திருக்காரு. எப்பெல்லாம் வந்து சனி பகவான் வந்து கடகம், விருச்சகம், மீனம் இந்த நீர் ராசியில போய் இருக்காரோ அந்த டைம்ல மக்களுக்கு நீரால் ஆபத்து. அவர் வந்து ஆபத்து கிரியேட் பண்ணணும்னு பண்ணல, இந்த மாதிரி அதர்மம் செய்யறவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி அதை கொடுக்குறாரு. சரிங்களா? அப்போ யார் மூலியமா ஆபத்து அப்படின்னு பாக்குறப்ப நீர் மூலியமா மக்களுக்கு ஆபத்து நேரும்ன்றது ஐதீகம். ஏற்கனவே 2015 வெள்ளத்தையும் பார்த்தோம். அப்ப விருச்சக ராசியில இருந்தாரு, வீட்டுல இருந்தாரு. போன வாட்டியும் பாத்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து முன்னாடி வாட்டியும் பார்த்தா இதுல கும்பத்துல அவருடைய சொந்த வீட்டுல இருந்தாரு. அது பொசிஷன் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். ஏன்னா வந்து குருவும் வந்து கன்சிடர் பண்ணணும். சரிங்களா? அப்ப வந்து குருவோட வீட்டுல வந்து சனி இருக்காரு. குரு வந்து எந்த வீட்டுல இருக்காரு? நீர் ராசியான சந்திரனோட வீட்டிலேயே இருக்காரு. 2 விஷயம், இந்த 2 விஷயம் மிகப்பெரிய கிரகம் வந்து அமர்ந்திருக்கிறது. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சூரியன், செவ்வாய், சூரியன், புதன் இது 3ம் வந்து எங்க இருக்கு? துலாம் வீட்டுல இருக்காரு. எப்பெல்லாம் துலாம் வீட்டுல வருதோ அப்பெல்லாம் வந்து ஐப்பசி மாதம். கரெக்டுங்களா? சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி. ஐப்பசியில வந்து துலாம்ல இருப்பாரு. சித்திரை வந்து மேஷத்துல இருப்பாரு. இது உங்களுக்கு தெரியும். அப்போ சூரியன் கூட எப்பயுமே புதன் இருப்பாரு, செவ்வாய் இருப்பாங்க. இன்றைக்கு அமாவாசை அப்படின்றதுனால சந்திரனும் இப்ப துலாம் வந்துருவாங்க. சோ சூரியன், சந்திரன், புதன், செவ்வாய் 4 கிரக சேர்க்கை துலாம் இருக்காரு. துலாம ஏன் குறிப்பிட்டு சொல்றேன்னா, துலாம் யாருடைய உச்ச வீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா சனியோட உச்ச வீடு. சனியோட உச்ச வீடா இருக்குது. சனியும் பாத்தீங்கன்னா எங்க இருப்பாருன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து
நீர் ராசியில் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் லக்னம் காலையில் 6 மணிக்கு வந்து துலாம் லக்னத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது, துலாம் மாதம் முழுவதும். சரிங்களா? அப்போ காலையில் 6 மணிலேருந்து 8 மணி வரை குறிப்பாக வந்து மழை கண்டிப்பாக இருக்கும். அந்த டைமில் வந்து அதிகமாக மழை பெய்யும். அது கண்டினியூ ஆகும் கரெக்டாக. உங்களுக்கு வந்து இந்த டே டைம் ஃபுல்லாகவே மழை ஆரம்பிக்கும். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து நியூமராலஜி அஸ்ட்ராலஜிக்கலாக பேஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆல்ரெடி ப்ரீவியஸ் ப்ரிடிக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு சைக்ளோன் பேட்டர்னு, இந்த லோ டிப்ரெஷன் எல்லாமே ஃபார்ம் ஆகிட்டு தான் இருக்குது. இந்த குறிப்பிட்ட இந்த ஒரு நாள் இந்த இந்த வாரமும் நெக்ஸ்ட் வீக்லையும் வந்து ஒரு மிகப்பெரிய மழை தமிழகத்து பேராபத்து இருக்குது. அதே போல் வரப்போகிற 60 நாளும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் மக்கள். குறிப்பாக சொல்லப்போனால் நாகப்பட்டினத்துலேருந்து சென்னை வரையும் இருக்கிற எந்த டிஸ்ட்ரிக்டில் வேணாலும் ஹெவி ரெயின்ஃபால் வர்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, போன வருஷம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் மிகப்பெரிய பேராபத்து நடந்துச்சு. இது வந்து 1965 நடந்துச்சு. 1964 நாகப்பட்டினத்தில் ராமேஸ்வரத்தில் வந்த புயலால் தனுஷ்கோடின்ற தீவே அழிஞ்சுது. அதே போல் 1966 மெரினால அதாவது சென்னையை நோக்கி ஒரு மிகப்பெரிய புயல் அடிச்சிருக்கு. அதனால ஒரு கப்பலே வந்துட்டு கரை ஒதுங்கிடுச்சுன்னுவாங்க. நீங்கள் அந்த ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த 64, 65, 66 இந்த 3 வருஷமும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பேராபத்து இருந்திருக்கு. ஏன்னா சனி வந்து மீனத்தில் இருந்திருக்கும், குரு கடகத்தில் இருந்திருக்கும். அதே பேட்டர்னில் மறுபடியும் நடக்கிறதுனால மக்கள் நம்ம வந்து ரொம்ப உஷாராக இருக்கணும். இந்த 60 நாளுமே குறிப்பாக நான் சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் பாஸ்ட் ஹிஸ்ட்ரி ஒரு 4-5 வருஷம் நீங்கள் செக் பண்ணாலும் உங்களுக்கு தெரியும். சரியாக அமாவாசை பௌர்ணமி எப்போல்லாம் வந்து இது அந்த டைமில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து மாறுபடுறதுக்கும் உங்களுக்கு தெரியும். அந்த டைமில் தான் உங்களுக்கு சைக்ளோனும் டிப்ரெஷன்ஸ்லாம் அதிகமாக ஃபார்ம் ஆகும். வெள்ளம் வரும், தண்ணி வந்து கடலில் வந்து கலக்கிறப்ப வந்து கடல் உள்வாங்காமல் வெளியில் தள்ளும். அதனால ஃப்ளட்ஸ் அதிகமாக வரும். இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஹிஸ்ட்ரியில். அதே போல் இந்த டைம் இன்றைக்கு அமாவாசை 21, நாளைக்கு 22. இதே போல் அடுத்த மாதம் நவம்பர் 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பௌர்ணமி வருது. மறுபடியும் 19ஆம் தேதி வந்து அமாவாசை வருது. அடுத்த டிசம்பர் 4 பௌர்ணமி வருது. இந்த 4 நாட்கள் அந்த வாரத்தை அந்த டிபெண்ட் பண்ணியிருக்க இந்த வீக் இருக்குல்ல, அந்த வீக்கில் எல்லாமே ரொம்ப 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 உஷாராக இருக்கணும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த 60 நாட்கள் கிட்டத்தட்ட டிசம்பர் முடிகிற வரையுமே ஒரு மிகப்பெரிய பேராபத்து இருக்குது. சென்னையில் மிகப்பெரிய ஆபத்து இருக்குது. சென்னை, அதான் கோஸ்டல் ஏரியாஸில் எந்த ஏரியாவும் அஃபெக்ட் ஆகும். குறிப்பாக நார்த் தமிழ்நாடுல அதிகமாக பாதிப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐஎம்டிலேருந்து உங்களுக்கு வந்துடும். கூடிய சீக்கிரத்தில் வந்து 1 or 2 வீக்ஸில் வந்துட்டு அப்பப்போ சைக்ளோன்ஸ் வரப்போ சொல்லுவாங்க. அவங்க வந்து வர்றப்போ தான் சொல்லுவாங்க. பட் நம்ம இப்பயே ப்ரிகாஷனரி சொல்லிட்டோம். ஸோ யாரெல்லாம் தாழ்வான பகுதியில் இருக்கீங்களோ கொஞ்சம் அலர்ட் ஆகிக்கோங்க. ஓகேங்களா? மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.